நல்ல வேலை கிடைக்கணும்னு சொன்னேன். அம்மா வந்து 2-3 மாதத்தில் கிடச்சிருந்தாங்க. 2 மாதத்துலேயே கிடச்சிருச்சு. கிடைச்சா அன்னதானம் பண்ணுங்கன்னாங்க. அதுக்காக அன்னதானம் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் கேட்க வந்துருக்கு. நீங்கள் என்ன ஊருமா? சென்னையில் எங்கிருந்து வந்துருக்கீங்க? இப்போ அவருக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு? வேலை சாட்டுங்களா? இப்போ அதை திருப்பதி காசு வேண்டாம், சாப்பிடுவாங்க. காசு வாங்கின செலவு கொஞ்சம் தப்பிட்டு போயிருமா? மக்களை இந்த ஊரு இந்த பேர் என்ன நீ சொன்னாதானே மக்களுக்கு தெரியும். இதை எடுத்தாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அப்புறம் பையனை வந்து கேட்டோம். உயிரெல்லாம் படிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. காலைல அம்மா மடியில் வர விழுந்துக்கு இல்லை காப்பாற்ற வந்து கூட்டு வந்து 2ஆம் டைம் கூட்டு வந்து மருந்து கொடுத்தாங்க, எடுத்து கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியுது சொல்கிறோம். அவனுக்கு எனக்கு இந்த இதுக்கு சைட்லலாம் இது தெரியாமல் இருந்துச்சு. மருந்து பூசினப்ப வந்து இப்போ எனக்கு ரொம்ப வலி இதெல்லாம் தெரியுது. காலும் வலியெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ உணர்வு அந்த இல்லாமல் இருந்தது இப்போ வந்துருக்கு. நானும் வந்து என்னால முடியாது, இந்த எண்ணெயை போட்டு பாருங்க. இந்த எண்ணெயினால உங்களுக்கு சுகம் கிடைச்சா கட்டாயம் நீங்க மீண்டும் என்ன கூட்டிக்கிட்டு வாங்க. உணர்வுகள் தெரிஞ்சா என்ன வந்து பாருங்கன்னு சொல்லி அமைச்சு, அதே மாதிரி உணர்வுகள் தெரிஞ்சு சொல்லி அமைச்சு இப்ப அந்த உணர்வுகள் தெரியுது வந்திருக்கிறாங்க. மாத்து மருந்து கொடுக்கணும் இல்லையா? அந்த மாத்து மருந்து கொடுத்தா கட்டாயம் அவனுக்கு உடம்புல தொந்தரவு இல்லாம இருக்கும். படிக்கலாமா? எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளைம்மா, இந்த பிள்ளைய நீ கரை சேர்த்தி தரணும். காலையில விழுறம்மா, நாங்க எங்க போனாலும் எது பண்ணாலும் என் பிள்ளைக்கு மருந்து இல்ல. இத்தனை மருந்து இத்தனை மாத்திரை சாப்பிட்டு கூட உணர்வு இல்லாம கிடந்தா இப்ப லேசா உணர்வுகளில் நல்லாவே வந்துருச்சு. அவன் அடி எடுத்து வைப்பானா, அவன் நடப்பானா, அதை நான் கண்ணுல பார்க்கணும். அதுதாண்டி எனக்கு ஒரு ஆசை. எனக்கு சரி பண்ணி கொடுக்கான்னு கேட்டு வந்து கட்டாயம் சரியாகும். மெல்ல 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 குணப்படுத்தி தரும். அதே கைத்து கட்டுல சொன்ன மாதிரி படுக்கும். இப்ப மருந்து இன்னொன்னு சேர்த்தி தர சொல்றேன். அந்த மருந்தை எழுதிட்டு போய் தடை விட்டு சுட தண்ணியில நல்லா வாத்து எல்லாம் நீவி விட்டு இழுத்து விட்டு அந்த எண்ணெய் தடவி அதெல்லாம் எந்திரிச்சு அவனால கோல் போற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். சரி சாமி, சரியா? 3 கோல் போட்டு முன்ன நடப்பான். 3 கோல் போட்டு நடப்பான். 3 காலுன்னா 3 கோல், ஒரு கோல் போட்டு நடப்பான். அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் நடக்கவே முடியாம 10 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. இப்ப உணர்வு வந்து எந்திரிச்சு உணர்ற காலம் லேசம் தூக்குறான். எப்ப இந்த கோல் போட்டு நடக்கிறோம்னா அப்ப கட்டாயம் அந்த கோல் இல்லாம நடக்க வச்சுட்டாங்க. சரியா? ஒவ்வொரு படியா தான் மேல ஏற முடியும். ஒட்டுக்கா மேல கீழத்தான் வந்து தூக்கும். புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோவை குணப்படுத்தி தரது என்னுடைய பொறுப்பு. கவலைப்பட வேண்டாம். அப்புறம் இரும்பு தொட்டு தானே வேலை செய்யற. அப்புறம் எதை பிடிச்சி தர ஆசிரிக்கும்? உனக்கு ஒரு பழமொழி சொல்றேன், எனக்கு பதில் சொல்லணும். சொல்லுவியாடா? கண்ணு இல்ல, காது இல்ல, வாய் இல்ல, உடம்பு இல்ல, உண்மை மட்டும்தான் பேசும். கோளாறு ஏற்பட்டுருச்சா? நிம்மதி வாழ்க்கை இல்லையா? 2ஆம் தரம் பொழப்பு பாக்கறியா? பொண்ணு கிடைக்குமான்னு கேட்க வந்திருக்கிறியா? அந்த பொண்ணு கிடைக்கணுமா கிடைக்காதா? கொஞ்சம் பொருள பொறுமையா இருந்து பார்க்கணுமானப்பா. அவசர புத்தியில போய் இறங்க வேண்டாம். நல்ல இடத்துல அமைச்சு தருவேன். ஒண்ணு சொல்றேன், காதுல போட்டுக்கோ. இவனை போல கட்டுத்தாலி பொண்ணுதான் கிடைக்கும். அந்த பொண்ணு வாழா இடத்துல இருந்து விருப்பமுள்ள வாழ்க்கையை எடுத்த அந்த பொண்ணு ஏற்கனவே கட்டுத்தாலி போட்டு அதே உனக்கு அமைச்சு தரப்பா. அந்த கச்சரா பழக்கல இது சத்தியமா கிடப்பா. பேச்சு நான் மாறல. அமைச்சு கொடுத்த அந்த காலிக்கு அன்னதானம் கொண்டு வந்து மக்களை காக்கி போடுறியா? கண்டிப்பா சத்தியம்.